பார்த்தீங்கன்னா சுசுகி அவனீஸ். இதில் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே போகுது ப்ரோ அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. அவங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். வண்டி ஸ்டார்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னாலே 30 கிலோமீட்டர் ஹவர்ஸில் ஓடுது வண்டி, அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக ரேஸ் ஆகுது. இது எதனால இந்த கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா வண்டியில் ஒரு ஸ்டெப் அப் மோட்ரு வந்து தப்பாக இருக்குது. ஸ்டெப் அப் மோட்ரு வந்து கம்ப்ளைண்டாக இருக்குது சொல்லப்போனால். இது எப்படி செட் பண்ணலாம் இந்த ஸ்டெப் அப் மோட்ரை அப்படின்றது அந்த வீடியோ. நிறைய பேர் ஸ்டெப் அப் மோட்ரை வந்து ஒரு அட்ஜஸ்ட் போட்டு சரி பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் நான் அது ஒரு ரூபா செலவு இல்லாமல் அந்த ஸ்டெப் அப் மோட்ரு எப்படி செட் பண்ணுறது அந்த வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஸ்டெப் அப் மோட்ரை கழட்டி எடுத்தாச்சு. உங்கள்ட்ட வெர்னியர் காலிப்பர் இருந்தால் எடுத்துக்கோங்க. இதோட இந்த எண்டு டு இந்த எண்டு டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50 mm இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வண்டியில் நம்ம ஸ்டெப் அப் மோட்டரை வச்சு மாட்டியாச்சு. இப்போ நான் வண்டியை உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குங்க. இப்போ நான் இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ மாதிரி வண்டி ரேஸ் ஆகலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்கள் அவனீஸ் இல்லை சுசுகி அக்சஸ் வச்சுருக்கோம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்